திமுகவை அழைக்காம அதிமுகவை அழைத்ததற்கு முக்கிய காரணம் என்ன சார்? மது ஒழிப்புக்காக யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ இந்த நிகழ்வுக்கு பங்கெடுக்கலாம் என்று அழைப்பு. விடுதலை சிறுத்தை கட்சி சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் மட்டும்தான் சேரமாட்டோம். இந்த போதை பழக்கத்துக்கு எதிராக மது மட்டுக்கு எதிராக இருக்கிற அனைத்து தரப்பு திமுக முதற்கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சி தான். ஆனா ஆளுகின்ற கட்சி வரமாட்டாங்க. மது இல்லாத தமிழகமா உருவாகிற வரைக்கும் நம்முடைய செயல் திட்டத்தை நாடு முழுக்க கொண்டு போகணும். வெறும் மாநில அரசு மட்டும் சொல்ல, மத்திய அரசை நடைமுறைப்படுத்தணுங்களா? மாநில அரசுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவீங்க. 2015ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் மது போதை பழக்கத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் எடுத்திருக்கோம். எத்தனை பேசியிருக்கீங்க, எத்தனை தீர்வு கிடைச்சிருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. கூட்டணியில இருக்கிற நீங்க சொல்லியே தீர்வு கிடைக்கலன்னு தானே கேள்வி எழும்போம். 3 வருஷமா நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசியிருக்கோம். எவ்வளவு போராட்டம் எடுத்திருக்கோம் அவங்களுக்கு தெரியலையா? அந்த முருகன் மாநாடுக்கு நீங்க உங்க கட்சியில இருந்து யாரும் போகல, ஏன் அழைப்பு விடுக்கலையா? இல்ல, அழைப்பு கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, அது ஒரு சாமியார்கள் மாநாடு. சனாதனத்துக்கு எதிராக நீங்க பார்க்கலையா அந்த முருகன் மாநாடு? ஒரு பெரும் மக்கள் கொண்டாடுகின்ற எந்த பண்டிகையா இருந்தாலும் விடுதலை சிறுத்தை எதுக்கு தேவையில்லை, எதுக்க மாட்டோம். பெண்கள் பள்ளியில பேசினார் மகாவிஷ்ணு, அது கூட விடுதலை சிறுத்தைகளுடைய அழுத்தத்தாலும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏன்னா நாங்க தொடர்ந்து சனாதனத்துக்கு எதிராக களமாடுகிறோம், களத்தில் நிற்கிறோம். சமூகத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க, ஏன் குறிப்பா அந்த சமூகத்தை குறிப்பிட்டு சொல்லணும்ன்ற அவசியம் என்ன? இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிராக மருத்துவர் கிருஷ்ணசாமி சில பறையர் அமைப்புகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. 3% உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அறிஞர்களுக்கு மாநாடு நடத்துறாங்க. அவங்களும் கண்டிக்க மாட்டாங்க. இதை ஆதரிக்கிற விடுதலை சிறுத்தைகளை கண்டிக்கிறாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் மீது அவதூறு பரப்புறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கமா சார். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை தாண்டி விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநாடு. கூட்டணி கட்சியா இருக்கிற திமுகவை அழைக்காம அதிமுகவை அழைத்ததற்கு முக்கிய காரணம் என்ன சார்? விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதை பொருட்கள் ஒழிப்பு மாநாடு. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் இன்றைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்ற போது மது ஒழிப்புக்காக யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறார்களோ, குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வுக்கு பங்கெடுக்கலாம் என்று அழைப்பு. மதுக்கு எதிராக, மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிராக மது இல்லாத தலைமுறையாக, போதை பழக்கம் இல்லாத தலைமுறையாக உருவாக்குவதற்கு யாரெல்லாம் கைகோர்க்கிறார்களோ அவர்களோடு இணைந்து இந்த மாநாடு நடத்துவோம். விடுதலை சிறுத்தை கட்சி சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் மட்டும்தான் சேரமாட்டோம். இந்த போதை பழக்கத்துக்கு எதிராக மது மட்டுக்கு எதிராக இருக்கிற அனைத்து தரப்பு திமுக முதற்கொண்டு வந்தாலும் மகிழ்ச்சி தான். ஆனா ஆளுகின்ற கட்சி வரமாட்டாங்க. சரி, இல்ல இப்ப திமுகவுல மதுவுக்கும் போதை பொருளுக்கும் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா எதிர்க்கிறவங்க தான் மாநாட்டுல கலந்துக்கணும்னா அப்ப திமுக ஆதரிக்கும் தானே அர்த்தம். திமுக வந்தாலும் நாங்க வரவேற்கிறோங்கிறோம். மதுவுக்கு எதிராக மற்ற போதை பொருட்களுக்கு எதிராக திமுகவே இந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டா நாங்க வரவேற்கிறோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் நோக்கம் என்னன்னா, அடுத்த தலைமுறை மது இல்லாத தலைமுறையாக உருவாகணும். அடுத்த தலைமுறை இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடணும். ஏனால் ஒரு தலைமுறை இன்றைக்கு போதை பழக்கத்துல அடிமையாயிருச்சு. கஞ்சா, கான்ஸ் புயல, இந்த மாதிரி போதைக்கு என்னென்ன பொருள் இருக்கோ, மாத்திரை, சுல்சன் போன்ற அத்தனை வகையான போதை பழக்கத்தையும் இன்றைக்கு இளம் தலைமுறைகள் 18 வயசுல இருக்க இளம் பிள்ளைகள் இன்றைக்கு இதுக்கு அடிமையாயிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகள் அடிமையாயிட்டாங்க. அப்ப இதுல இருந்து மீட்கணும்னா நாம் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் ஒன்றிணைன்னு தான் தலைவர் சொல்றாரு. அப்ப அனைத்து கட்சியும்னா இந்த முன்னெடுப்புக்கு வராங்களோ, அது திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஏன் நடிகர் விஜய் கூட இருக்கலாம். அப்ப வந்தா வரவேற்கிறோங்கிறோம். நாங்க பிரிச்சு பார்க்கல. எங்களுக்கு நோக்கம் இன்றைக்கு இளம் விதவைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க அதிகமா. அப்ப அதுல இருந்து மீட்டெடுக்கணும் இந்த சமூகத்தை, மக்களை. அப்ப அதுக்காக போராட்டம் தான் இந்த மாநாடு ஒழிய இதை யாரையும் தனித்தோ பிரித்தோ பார்க்கல இந்த மாநாடு. அதாவது சார், அதிமுகவை டைரக்டா அழைக்காம மது ஒழிப்புக்கு ஆதரவா இருக்கிற கட்சி யாரா இருந்தாலும், அதாவது எதிர்கட்சியா இருந்தாலும் வரவேற்கிறோம் அப்படின்னு சூட்சகமா அவங்க தலைவர் சொல்லிட்டாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாமே. இல்ல எனக்கு ஒரு 2 சந்தேகம் இருக்கு. மாநாடுல தீர்மானத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவீங்க.
அந்த தீர்மானங்கள் எத்தனை தீர்மானங்களா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த தீர்மானங்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தானே கடைசியில் அமையும். மது ஒழிக்கணும்னு சொல்வீங்க, போதைப் பொருளை ஒழிக்கணும்னு சொல்வீங்க. அப்ப அது எல்லாமே ஆளும் கட்சிக்கு தானே சொல்ற விஷயமா இருக்கும். கூட்டணியில இருந்துகிட்டே திமுகவுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமா? இல்ல, அப்படி இல்ல. இங்க ஒரு சமூகம், தமிழ் சமூகம், ஒரு தலைமுறை தமிழ்நாட்டில் இன்றைக்கு குடிகாரர்களா மாறிட்டு இருக்காங்க, போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் இருந்து பள்ளி மாணவர்கள் வரைக்கும் சில பெண் பிள்ளைகளே இதற்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து இந்த சமூகத்தை, இந்த மக்களை பாதுகாக்கணும்னா நாம் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி இந்த மது ஒழிப்புல, போதை பழக்க ஒழிப்புல ஒன்றிணைந்து தான் நாங்க நோக்கம் சொல்றோம். இதோட விட்டுறக்கூடாது, இது தொடர்ந்து கொண்டு போகணும். மது இல்லாத தமிழகமா உருவாகிற வரைக்கும் நம்முடைய செயல் திட்டத்தை நாடு முழுக்க கொண்டு போகணும். அதனாலதான் தலைவர் எழுச்சி தமிழர் இதை இந்தியாவில் பாராளுமன்றத்து வரை கொண்டு போய் நிப்பாட்டிருக்காரு. இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்கள்ல இதை கொண்டு வரலாங்கிறாரு. மத்திய அரசு இதை நடைமுறைப்படுத்தணுங்கிறாரு. வெறும் மாநில அரசு மட்டும் சொல்ல, மத்திய அரசு இதை நடைமுறைப்படுத்தணுங்கிறோம். ஆனா மாநில அரசுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவீங்க. தீர்மானம் நினைக்காதீங்க, மக்களுக்கான தீர்மானம் நினைங்க. ஏன் எதிரான திமுகவுக்கு எதிரான தீர்மானம், தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானம் நினைக்காதீங்க. இது மக்களுக்கு ஆதரவாக, மக்களுடைய பிரச்சனை ஒட்டி தீர்மானங்கள். அப்படியே நீங்க பாக்கணும். ஒரு கோரிக்கையா நம்ம முன் வைப்போம். ஏன்னா அவங்க வாக்குறுதியில என்ன சொன்னாங்கன்னா, மூடுவோம்னு சொன்னாங்க. இல்ல, நீ இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். திமுக அரசு கடையை திறந்துட்டு வாங்க குடிங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம்னா, அரசுக்கு ஒரு ஆலோசனை சொல்றோம், ஒரு எச்சரிக்கை சொல்றோம் அரசுக்கு. இது இன்னைக்கு நீங்க நடத்தாட்டியும் இவன் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆட்படுவான். ஆனால் நீங்க நடத்தினாலும் ஒரு கெட்ட பேர் உருவாகுன்னு சொல்ற அரசு ஒரு ஆலோசனை சொல்றோம். ஒரு கெட்ட பேர் அரசு மேல உழுகுதுல, அதையும் பாதுகாக்கிற கடமை கூட்டணி கட்சிகள் தானே இருக்கு. கூட்டணி கட்சின்ட்டு அரசு எடுக்கிற எல்லா கொள்கை முடிவுகளுக்கு நம்ம ஆதரவு இருக்க முடியாது. சில விஷயங்கள்ல நம்ம சுட்டிக்காண்டி தேவை இருக்கு. இப்ப நம்ம சுட்டி காட்டுறோம், உங்க மேல கெட்ட பேர் உருவாகுது. இந்த மது போதை பழக்கத்தால இன்றைக்கு ஒரு தலைமுறை அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஆகையால் நீங்கள் டாஸ்மாகையோ இல்ல இந்த போதை பழக்கத்தை தடை செய்யலாங்கிறது அரசுக்கு ஒரு ஆலோசனை சொல்றோம். நீங்க எதுக்குன்னு சொல்றீங்க, எதுக்குற வேற, ஆலோசனை சொல்றது வேற. சரி, இப்படி வச்சுக்கலாமே. இப்ப கூட்டணியில இருக்கிறீங்க, போன தேர்தலையும் கூட்டணியில தான் இருந்தீங்க. இப்ப இந்த தேர்தலையும் வரப்போற தேர்தல் நடக்கும் போது தெரிஞ்சிடும். போன டைம் கூட்டணியில இருந்தப்ப அதிமுக ஆளும் அரசா இருந்தது. அப்ப நீங்க சேர்ந்து அதிமுகவுக்கு எதிராக நீங்களும் திமுகவும் சேர்ந்து அதிமுகவுக்கு எதிராக குரல் எழுப்புறீங்க. இப்ப திமுக ஆளும் கட்சியா இருக்கு, நீங்க கூட்டணிக்குள்ளேயே இருக்கீங்க. அப்ப நீங்க எதிர்த்து அந்த கேள்வியை எழும்போது நீங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ இல்ல அதிமுக சைடு போற மாதிரி தானே தெரியும். அப்படி கிடையாது. நீங்க ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறதோ ஒரு ஆலோசனையை முன்வைக்கிறதுனாலயோ அரசுக்கு எதிராக போக மாட்டோம். நீங்க அப்படி பார்க்காதீங்க. ஏனென்றால் நாங்கள் இந்த முன்னெடுப்பு, இந்த மாநாடு என்பது, இந்த மது மற்றும் போதை பழக்க ஒழிப்பு மாநாடு என்பது ஒரு பொது சமூகத்திற்கு விடுதலை சிறுத்தை வைக்க வேண்டிய செயல் திட்டத்தை உருவாக்கியிருக்கோம். பெண்களுக்காக இந்த மாநாடு நடத்துறோம். இன்றைக்கு பெண்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற இந்த மது அப்படின்றோம். இரண்டாவது, இன்னைக்கு பாலியல் தொந்தரவுகள், பாலியல் சீண்டல்கள் அதிகமா நடக்குது. அதற்கு காரணமும் இந்த போதை பழக்கங்கள் தான். ஆகையால் பல்வேறால் எதெல்லாம் அதிகமாக உற்பத்தியை உருவாக்குதோ அதற்கு எதிராக இருக்கிறது மது. தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுது, தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு காலத்துல பெரும் உடல் உழைப்பா இருந்த சமூகம் இன்றைக்கு உடல் உழைப்பற்ற சமூகம் மாறிடுச்சு. அப்படி இந்த சூழல்ல இந்த போதை பழக்கத்திலிருந்து மீட்பெடுக்கிறதுக்கு தான், தமிழ்நாட்டை மீட்பதற்கு தான் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அரசுக்கு ஒரு ஆலோசனையோ அரசுக்கு ஒரு கோரிக்கையோ தான் இந்த மாநாடு. சரி, இப்போ இந்த மாநாடுக்காக திமுக அரசு அனுமதி அளிச்சிட்டாங்களா? அனுமதி அளிப்பாங்க. இது யாருக்கான எதிரான மாநாடு கிடையாது, மக்களுக்கான மாநாடு தான் இது. இல்ல, அதே மாதிரிதான் விஜய் அவரோட கட்சியோட மாநாடு நடத்துறாரு. ஆனா அதற்கு திமுக அரசு இவ்வளவு நாள் அனுமதி கொடுக்காம இப்பதானே கொடுத்திருக்காங்க. ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் போது என்னென்ன இடையூறுகள் வருவது என்பதை நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் தெரிந்து கொள்ளட்டும். எங்களுக்கு நெருக்கடி இருந்துச்சுல, நாங்க நடத்துற கல்வி உரிமை மாநாடு நடத்துற சேலத்துல நாங்க கோரிக்கையை கல்வி உரிமை மாநாடு தான். ஆனா தடை செய்ய போனாங்க. கடைசி நேரத்துலதான் அனுமதி கொடுத்தாங்க நீதிமன்றம். அதே மாதிரி கருத்துரை மாநாடு நீதிமன்றம் அனுமதி நடத்தணும். இப்படி பல்வேறு மாநாடுகள் விடுதலை சிறுத்தைகளே நீதிமன்ற அனுமதி வாங்கிதான் நடத்தியிருக்கோம். இது தெரியுது உங்களுக்கு. ஆகையால எல்லா புதிய அரசியல் கட்சிகளுக்கும்
இந்த நெருக்கடி என்பது வரதான் செய்யும். அது நம்ம உடனே ஆளுங்கட்சி அதிகாரி மேலேயே ஆளுங்க பழிபட முடியாது. சில நெருக்கடிகளை சமாளித்துதான் இந்த அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஆளுங்கட்சியோடு எதிர்த்து நிக்க வேண்டிய தேவை இருக்கு. சார், அதாவது ஆட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிடுச்சு திமுகவோடது. முதல்ல இருந்தே தெரியும் மது பழக்கம் அதிகமாயிடுச்சுன்னு. அப்பெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் எதுவுமே சொல்லலையே, கூட்டணியில இருந்தாங்க, எதுவுமே பேசலையே. இப்பதானே ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்குக்கு அப்புறமா இப்படி ஒரு குரலை திருமாவளவர்கள் அவர் எழுப்புறாரு அப்படின்னு இப்ப பேசுறாங்களே. இவ்வளவு நாள் பேசல, இப்ப பேசுறாரு அப்படிங்கிறாங்க. நீங்க இப்பதான் தப்பா பேசுறீங்க. 2015ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் மது போதை பழக்கத்துக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் எடுத்திருக்கோம். இல்ல, நாங்க அதிமுகலையும் பேசியிருக்கோம், திமுகலையும் பேசியிருக்கோம். இதோட இன்னொன்னு என்ன சொன்னா, 90 தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கள்ளச்சாராயத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி இருக்கோம். மதுரையில கள்ளச்சாராய வியாபாரிகள் 3 வருஷமா நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசியிருக்கோம். எவ்வளவு போராட்டம் எடுத்திருக்கோம் உங்களுக்கு தெரியலையா? 27 போராட்டங்களை தீர்வு கிடைச்சிருக்கு. எத்தனை பேசியிருக்கீங்க, எத்தனை தீர்வு கிடைச்சிருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. கூட்டணியில இருக்கிற நீங்க சொல்லியே தீர்வு கிடைக்கலன்னு தானே கேள்வி எழும்போம். இல்ல, நீங்க ஒரு விஷயம்னா, நாங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா விழிப்புணர்வுக்கும் ஒரு செயல் திட்டத்தை உடனே நாங்க வெற்றி அடையணும் ஆசை இல்லை எங்களுக்கு. இல்ல, எங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி பொது சமூகத்திற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இந்த மாநாடு, மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, இது ஒரு விழிப்புணர்வுக்கான பிரச்சார யுத்தின்னு வைங்க. கூட்டணிக்குள்ள இருந்தா பேசக்கூடாதா? நாங்க 3 ஆண்டு என்ன 5 ஆண்டு கூட ஆகட்டும், நாங்க 5 ஆண்டு கூட ஆகட்டும், நாங்க பேசுறோம்ல. ஆட்சி முடிய போறவங்க கூட இருக்கட்டும், நாங்கள் இந்த மக்களுக்காக நிக்கிறோமா இல்லையா, அதான் முக்கியம். மற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது மதிமுக, காங்கிரஸ் எல்லாம் பேசல அப்படிங்கிறீங்களா? அது அவங்க அரசியல் நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு. இது விடுதலை சிறுத்தை கட்சி நாங்க இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கோம், ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாளை ஒட்டி ஆகஸ்ட் 17 இருந்து அக்டோபர் 2 வரை மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிராக பிரச்சார யுத்தியை துண்டறிக்க பயணத்தை நாங்க தொடங்கிட்டோம். பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிராம கிராமமா. அதோடைய கடைசி இறுதியாக தான் கள்ளக்குறிச்சியில் இந்த மாநாடு. ஏனென்றால் கள்ளக்குறிச்சியில 80க்கு மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. ஒரே குடும்பத்துல தகப்பனும் இறந்துட்டான், தாயும் இறந்துச்சு. இன்றைக்கு குழந்தைங்க அனாதையா நிக்கிறாங்க. இது மற்ற மாவட்டத்தில் வந்துடக்கூடாது. ஏற்கனவே மரக்கணத்துல 19 இறந்தாங்க. நம்ம அன்னைக்கு அசால்ட்டா இருந்தோம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி எவ்வளவு பெரிய சாவு, கள்ளச்சார விசசாராய சாவு. மீண்டும் வேறொரு மாவட்டத்தில் வந்துடக்கூடாது என்கின்ற எச்சரிக்கை விழிப்புணர்வுக்காக தான் இந்த மாநாடு. 2வது, முற்றிலுமாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் போன்ற மது நிறுவனங்களை மூடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்வார் நம்பிக்கை இருக்கு. சார், ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து இந்த தரப்பு பதிலெல்லாம் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஆனா இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் அரசியல்ல நிகழ போகுது அப்படிங்கிறாங்க. அதாவது அதிமுக விஜய் சீமான் கூட்டணி ஏற்படுங்கிறாங்க. திருமாவளவன் அவர்களும் இந்த கூட்டணியில சேருவாருன்றாங்க. திமுக மறைமுகமா பிஜேபியோட பேசிட்டு இருக்காங்க கூட்டணியில அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் செவி வழியா வர தகவல்கள் தான். பட் எதுவுமே உண்மையானது நமக்கு தெரியாது. அப்படி திமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிடுமோ, அதனால விடுதலை சிறுத்தைகள் இப்ப வெளியில, அதாவது பிஜேபி யாரோட இருக்காங்களோ அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றது உங்க தலைவருடைய ஒரு முடிவா இருந்தது. அதனாலதான் அவர் அதிமுகவோடையுமே போகல. அப்படி இருக்கும்போது இப்ப அதிமுக பிஜேபில இருந்து விலகிட்டாங்க, திமுக கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி கிட்ட போறாங்க. அதனால இப்ப திமுகவை உற்று நோக்குகிறதா விடுதலை சிறுத்தை அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, ஊடகங்கள் தான் அப்படி சொல்றீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி நோக்கி நகருதா என்பது எங்களுக்கு தெரியல. விடுதலை சிறுத்தை கட்சி இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கும். ஏனென்றால் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த ஒரு 8 ஆண்டுகளாக திமுகவோடு தான் அங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். திமுக ஆட்சியில் இல்லாத போது இந்த கூட்டணியில் நாங்க இருந்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கூட்டணியில் நாங்க இருக்கோம். ஆகையால் எங்களுக்கு தேர்தல் எண்ணிக்கையோ தேர்தல் கணக்கோ எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாட்டு அரசியலுக்காக இந்த கூட்டணியில் அங்க வைக்கிறோம். என்னவென்றால் சனாதனத்தை எதிர்க்கிறோம், சாதியவாத சக்திகளை எதிர்க்கிறோம். இது 2ஐயும் திமுக வரவேற்கிறது. அதனால் இந்த கூட்டணி அங்க இருக்கோம். ஆகையால் நாளைக்கு விஜய் ஒரு கூட்டணி உருவாக்குறாரு, அவர் ஒரு கூட்டணி உருவாக்குறாரு, சீட்டு எண்ணிக்கையை கூட தராங்க, உடனே விடுதலை சிறுத்தை போயிடுவாங்கிறதெல்லாம் அப்பத்தமான பேச்சு. அது ஊடகங்கள் தான் பரப்புது. விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி தான் இருக்கும்.
திமுக கூட்டணி தொடருவோம். இந்த முருகன் மாநாடு நடந்தது இல்லையா பழனியில, சனாதனத்துக்கு எதிராக இருந்துதான் நீங்க திமுகவோட கூட்டணியில சேர்ந்தீங்க. ஆனா முருகன் மாநாடு நடத்தியதே திமுக தான். அந்த முருகன் மாநாடுக்கு நீங்க உங்க கட்சியில இருந்து யாரும் போகல, ஏன் அழைப்பு விடுக்கலையா இல்ல போகலையா? இல்ல அவங்க இல்ல அழைப்பு கொடுக்கல ஒண்ணு. ரெண்டாவது அது ஒரு சாமியார்கள் மாநாடு. அது சாமியார்கள் ஒருங்கிணைச்சு இந்து அறநிலையத்துறை சார்பா செய்யறாங்க. அதுல நம்ம கலந்துகிட்ட அவசியமா பெருசா தேவையில்ல. அதனால தாங்க போகாம கூப்பிடாம வந்திருப்பாங்க. அழைக்கல. அப்ப இது சனாதனத்துக்கு எதிராக நீங்க பார்க்கலையா அந்த முருகன் மாநாடு? இது ஒரு ஆன்மீகமா பாக்குறீங்களா? நாங்க அங்க என்ன பார்த்தோம்னா, ஒரு பெரும் மக்கள் கொண்டாடுகின்ற எந்த பண்டிகையா இருந்தாலும் விடுதலை சிறுத்தை எதுக்கு தேவையில்லை, எதுக்க மாட்டோம். பெருமக்கள் கொண்டாடுறாங்க, ஒரு பெருமக்களுடைய வழிபாட்டுகளை எதுக்க கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. அதை போய் எதுக்கு தேவையில்லை. பேசிய சில பேச்சுகள் தான் கல்வி நிறுவனங்களுக்குள் காவி சாயம் உருவாயிடக்கூடாது என்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் மற்ற கட்சியை சார்ந்த அனைவரும் பேசியிருக்காங்க. ஏன்னா கல்வி நிலையங்களுக்குள்ள காவி சாயம் வந்துடக்கூடாது, சனாதன சக்தியை ஊடுருவக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கையை நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த எச்சரிக்கை கொடுத்தனுடைய நெருக்கடி விளைவாக தான் அந்த மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டுள்ளார். நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அசோக் நகர் பள்ளியில பெண்கள் பள்ளியில பேசினார் மகாவிஷ்ணு, அது கூட விடுதலை சிறுத்தைகளுடைய அழுத்தத்தாலும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏன்னா நாங்க தொடர்ந்து சனாதனத்துக்கு எதிராக களமாடுகிறோம், களத்தில் நிக்கிறோம். ஓகே சார். சரி, இப்போ இதுல ஒரு புரிதலுக்காக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ திமுக அதிமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சிகளா இப்போ தமிழ்நாட்டுல இருந்தாலும் உள்ள இருக்கிற இந்த கூட்டணிகள் நீயா நானான்ற அப்படி இந்த போட்டி தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டணியை பொறுத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தல வெற்றியுமே நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்படி இருக்கும் போது நிறைய விடுதலை சிறுத்தையோட நிலைப்பாடு என்ன சார்? நானே உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன். நீங்க கூட்டணி தேர்தல் சமயத்துல தெரிய வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு பேச்சுக்காக நான் இதை கேட்கிறேன். ஒருவேளை முருகன் மாநாடுக்கு அழைக்காததுனால நீங்க இந்த மாநாடுக்கு திமுக ஒதுக்குறீங்களோ? ஏன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு, எங்களை கூப்பிடாதது நல்லதுதான், யார கூப்பிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, எங்களை கூப்பிடாதது நல்லது அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. முதலமைச்சருக்கு இது ஒரு பெரிய விஷயமா நாங்க பாக்கல திமுக அப்படின்னு. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க, இந்த மாதிரி எதிர்கட்சி எல்லாம் ஒருங்கிணைப்பீங்களா, மாநாடுக்கு வரவேற்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல ஒரு பதில் சொல்றாரு தலைவர், அவ்வளவுதான், யாரு வந்தாலும் வரவேற்போம், எதிர்கட்சி தலைவரே வந்தாலும் வரவேற்போங்கிறார். அவ்வளவுதான். இது ஒரு கேள்விக்கான பதில் தான் ஒழிய அவ்வளவுதான். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்த விஷயம், அத ஹெட்லைனா போட்டு பிரேக்கிங் நியூஸா கொடுத்து ஊடகங்கள் தான் பரபரப்பாக்குறாங்க. சார், நீங்க காலையில ஒரு லைவ் ஒண்ணு போட்டிருந்தீங்க. அந்த லைவை நாங்க எல்லாருமே பார்த்தோம். ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன், இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் இடஒதுக்கீடுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு சில பாசிச பயங்கரவாதிகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது என்னது சார்? அந்த உள் இடஒதுக்கீடுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா ரிசர்வேஷனை வரவேற்க கூடியவர் தான் அவரு. ஆமா, அது என்னன்னா 2008 2009 திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் போது கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அருந்தர்களுக்கான 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு, எஸ்சி தாழ்த்தப்பட்ட பட்டியலுக்குள் இருந்த 18 3 விழுக்காடு அவர்களுக்கான முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கலைஞர் ஆட்சியில ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டம் கொண்டு வரும்போது அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் சில பேர் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த சட்டத்துக்கு ஆதரவாக அனைத்து கட்சி கூட்டத்திலும் கலந்து கொண்டு கையெழுத்திட்டாரு. இந்த சட்டம் வர வேண்டும் என்று தனியாக முதலமைச்சர் கலைஞர் அவர்களை பார்த்து, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம், ஏன்னா விளிம்பு நிலை மக்களின் விளிம்பு நிலை இருக்கிற அருந்திர மக்களுக்கு உள்ளொதுக்கீடு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கலைஞரை வற்புறுத்தினாரு. அது சட்டமாக கொண்டு வந்தாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் கலைஞர் அவர்களுக்கு அம்பேத்கர் சுழற் விருது கொடுத்து, நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுத்ததற்கு நான் மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன், உங்களுக்கு விருது கொடுக்கிறேன்னு சொல்லி அப்படி வரவேற்று பேசினார். இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழலில் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் பல மாநிலங்கள் நடந்த வழக்கில் இது ஒரு வழக்கா எடுத்துக்கொண்டு அங்க கிரிமினல் கொண்டு வரணும்னு ஒரு கருத்து உருவாகுது. அப்ப அந்த கருத்து உருவாக்கத்துக்கு எதிராக தான் நாங்க பேசுறோம். இந்த மாதிரி கிரிமினல் கொண்டு வந்தா ஏற்கனவே பிசி பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்க, அதனால இந்த கிரிமினல் சட்டத்தை கொண்டு வர வேணாம், அந்த கருத்து தவறான கருத்து, ஆகையால் இந்த கருத்தை நீதிபதிகள் கைவிடணும் சொல்லி ஒரு சீராய்வு மனு போடுறோம். உள்ளொதுக்கீடு ஆதரிக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளொதுக்கீடு ஆதரிக்கிறோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் கொடுத்தது போல் உள்ளொதுக்கீடை பிற மாநிலங்களுக்கு கொடுக்க வேணும். பஞ்சாப், ஹரியானா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும் கொடுக்கணும் உள்ளொதுக்கீட.
தமிழ்நாட்டுல எப்படி 3 விழுக்காடு கொடுத்திருக்காங்களோ இதே மாதிரி மற்ற மாநில கொடுக்கலாம் விகிதாச்சார அடிப்படையில அப்படின்னு சொல்றோம். இதை வரவேற்கிறோம். ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்டு தொடர்ந்து தலைவர் அவர்களை போகிற போக்கில் விமர்சனம் செய்வது, இதை புரிந்து கொள்ளாமல் தவறாக விமர்சனம் செய்வது, தலைவர்கிட்ட வந்து கேள்வி வைக்கலாம், இது இப்படி பண்றீங்க, இப்படி வைக்கிறீங்க, இது என்ன, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கலாம். ஆனா எந்த இதுவுமே செய்யாம தாட் பூட்னு சொல்லிட்டு அரசியல்ல ஒரு அவதூற பரப்புறது, ஒரு ஆபத்தான சூழலை உருவாக்குறது, கொடும்பாவி எரிக்கிற அளவுக்கு போறதெல்லாம் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆகையால நான் காலையில வந்து அந்த முகநூல் நேரலை போட்டேன். அது என்னுடைய வருத்தத்தின் வெளிப்பாடுதான். இந்த ஒரு எளிய மக்கள்கிட்ட, விளிம்பினர் மக்கள்கிட்ட எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு சுயம்பாக ஒரு தலைவர் இன்னைக்கு உருவாகி இருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவருக்கு எந்த பேக்ரவுண்ட் கிடையாது. ஒரு ஏழை குடும்பத்தில் வந்திருக்காரு. அவர் மேல இப்படி வந்து ஒரு அவதூற பரப்புறது, ஒரு ஆபத்தான அரசியலை உருவாக்குறது, ஒரு பதட்டமான சூழலை மக்கள்கிட்ட திணிச்சுறது இருக்குல்ல, அது தேவைன்னு சொல்றோம். ஆகையால அந்த முகநூல் நேரலை போட்டேன். சார், இதுலயே நீங்க வந்து அருந்ததியர் சமூகத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. ஏன் குறிப்பா அந்த சமூகத்தை குறிப்பிட்டு சொல்லணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு? இல்ல, அப்படி இல்ல. சில பேர் அப்படி தவறான கொண்டு போறாங்கிறோம். நீங்க தவறான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போறதுனால அது வந்து 2 பக்கமான ஒரு முரண்பாடு கூர்மை அடையுதுல, அது வந்து தவறுங்கிறோம். நீங்க எதா இருந்தாலுமே வந்துட்டு நல்லா தீர ஆய்வு பண்ணணும், ஆராயணும். ஆராய்ஞ்ச பிறகு ஒரு தலைவர்கிட்ட இது சரி, இது தவறுன்னு பேசலாம். ஆனா எந்த ஒரு ஆராய்வு செய்யாம, எதையுமே செய்யாம விமர்சனங்களை, அவதூறுகளை தொடர்ந்து சில இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். அதிமுக உள்ஒதுக்கீடுக்கு கையெழுத்தே போடல அனைத்து கூட்டத்துல. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு சில அமைப்புகள், பட்டியலிட்டுள்ள அமைப்புகள் அதை ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் 3% உள்ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தாரு போஸ்ட் விட்டுறாங்க. ஏன்னா கலைஞர் ஆட்சியில் கொடுத்தது 3% உள்ஒதுக்கீடு. அன்னைக்கு இவங்க வந்து அனைத்து கூட்டத்தில் கையெழுத்தே போடல அதிமுக. இப்படி ஒரு சூழல், இப்படி ஒண்ணு இருக்கு. 2வது, இந்த உள்ஒதுக்கீடுக்கு எதிராக மருத்துவர் கிருஷ்ணசாமி சில பறையர் அமைப்புகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க. 3% உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாது அறிஞர்களுக்கு மாநாடு நடத்துறாங்க. அவங்களுக்கு கண்டிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு மாநாடு, உள்ஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு மாநாடு போடுறாங்க, அவங்களுக்கு கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் இதை ஆதரிக்கிற, இதை வரவேற்கிற விடுதலை சிறுத்தைகளை கண்டிக்கிறாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் மீது அவதூறு பரப்புறாங்க. ஆக எதிர்ப்பவரை விட்டுவிட்டு ஆதரிக்கும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரையும் விமர்சனம் செய்வதுதான் எங்களை போன்றவர்கள் வேதனையா இருக்கு. சரி, இந்த ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது நிறைய பேச்சுக்கள் அதுல வந்து எழும்பிட்டு தான் இருக்கு. இன்னுமே வந்து பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு தரல, இல்லைன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிறது சட்டமன்றத்திலயும் பேசப்பட்ட விஷயம். பாராளுமன்றத்திலயுமே அதை பத்தி விவாதிச்சாங்க. ஆனா இன்னும் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு விடுதலை சிறுத்தை சைட்ல இருந்து எந்த விதமான கருத்துமே வரலையே. சமீபத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சொல்லியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறோம், அது தப்பு இல்லைங்கிறோம். ஆனால் நாங்க என்ன சொன்னா, ரிசர்வேஷன்ங்கிறத இன்றைக்கு எல்லா சமூகத்திலுமே கூடியிருப்பாங்க. அப்ப இன்னும் வந்து ரிசர்வேஷன் வந்து இப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 18 விழுக்காடு தராங்க. அப்ப 26 விழுக்காடு தரணும். ஆனா 18% தராங்க. அப்ப இதுவே கூட்டி கொடுக்கணும், அதிகப்படுத்தணும். இப்ப இந்த அதிகப்படுத்துற வேலையை தான் நாங்க செய்யணுங்கிறோம். அப்ப உங்களுக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புலயும் பிரச்சனை இல்ல, ரிசர்வேஷன்லயும் பிரச்சனை இல்ல. எந்த சமூகத்துக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா வன்னியருக்கு 10.5 கொடுக்குறாங்க, நாடார்களுக்கு கொடுக்கல. அப்படிலாம் கிடையாது. யாருக்கு வேணாலும் எண்ணிக்கை அடிப்படையில் கொடுக்கலாம். அதை வரவேற்கும் விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா அந்த கேள்வி எழும்புறதுனால சொல்றேன் சார். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு பட்டியலிட்டு சொன்னாரு, யார் யார் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவங்க உயர் பதவியில இருக்காங்க, வன்னியர்கள்ல இருந்து நிறைய பேர் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பட்டியலிட்டு இருந்தாரு. அப்படி பாத்தீங்கன்னா பட்டியல் இனத்தில் இன்றைக்கும் பதவி உயர்வுக்காக காத்து கிடக்கிற எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. எத்தனையோ உயர் பதவியில இருக்கிற அதிகாரிகள் காத்து கிடக்குறாங்க. ரிசர்வேஷன் அடிப்படையில பதவி உயர்வு கொடுக்கணும். எஸ்சி கோட்டா உள்ள அதிகாரிகளுக்கு கிடைக்கலையே. நீதிமன்றம் போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க நிறைய பேர்லாம். ஏன் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க? இங்க சனாதன ஆட்சி முறை இருக்குல்ல, இங்க ஆளுகின்ற மத்திய அரசு, மோடி அரசு, இங்க வந்து உயர் பார்ப்பனர்கள் மட்டும்தான் முன்னேற நினைக்கிறாங்க. எல்லா துறையிலும் பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க அதிகார வர்க்கத்துல. விளிம்பில இருந்து யாரும் வர முடியல அதிகாரத்தை நோக்கி. மாநில அரசுல சார், மாநில அரசுல இருக்குமா, இருக்குங்கிறோம். இங்கேயும் இருக்கு. இதையும் வந்து மாநில முதலமைச்சர் கவனத்துல கொள்ளணும். அதுக்கு நான் கோரிக்கை வச்சு போராடிட்டு தான் இருக்கோம். ஜாதிவாரி கணக்கெடுக்கிறதுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆதரவும், மது ஒழிப்புக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் எதிராகவும் இருக்கு. கரெக்டா சார்?
இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நேரா தாக்குறது மத்திய மாநில அரசுகளை தான். ஆனா இந்த ஒரு மாநாடு நடத்தும் போது இத பத்தி எல்லா பேச்சுக்களும் தெளிவா கிளியரா ஆயிடுமா இந்த மாநாட்டுல திருமாவளவன் அவர்கள் பேசும் பொழுது? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து முகநூலை பாருங்க, அவருடைய முகநூல் ஐடி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பேசுறான். அரசு மதுபான விற்பனையை தடை செய்யணும், இது முற்றிலுமாக மூடன்னு பேசிட்டு தான் இருக்காரு. 2 நாளைக்கு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு, அரசே நடத்துவது வேதனையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க. ஆகையால விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டுல இது ஒரு செயல் திட்டமா கொண்டு வந்திருக்கு. இது அடுத்த தலைமுறை, இளம் தலைமுறைகளை, இளம் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான செயல் திட்டம் தான் இந்த மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு என்பது. அதாவது இப்ப நீங்க மாநாட்டிற்கு அதிமுகவை டைரக்டா அடைக்கலன்னா கூட திருமாவளவன் அவர்கள் பேச்சுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மது யாரெல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியெல்லாம் மாநாட்டுல கலந்துக்கலாம், இதுல திமுகவும் கலந்துக்கலாம் அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. அதே மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் ஆதரிக்குது. அப்ப இந்த 2 நிகழ்வுமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தற்போதைய நிலைப்பாடாதான் பார்க்கப்படுது. இன்னும் தேர்தல் சமயத்துல இன்னும் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஏற்பட போகுது அப்படிங்கறத உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி.